சார் இருக்காரா? அவர் வரலையா தோட்டா? வண்டி வெளியில் நிற்கிது. உன்ன கழுவு சொல்லிட்டு போனாரா? முத்துவேல் வளர்த்த நாய் நான், அதுவும் மோப்ப நாய். அவர் இருக்க இடம் கூட தெரியாது. போடு போன. ஹலோ, தோட்டா உங்களை பார்க்க வந்திருக்கான். வரேன், போனை வை. ஓ, என்ன இங்க? ம், கிரிக்கு கல்யாணம். அதான் பத்திரிக்கை கொடுக்க வந்தோம். கண்டிப்பா வரணும் சார். நான் வர முடியாது தோட்டா. கல்யாணம் பண்ணி வரட்டுமே, நம்ம லாட்ஜ்லயே பார்ட்டி கொடுத்துடலாம். நாங்க வந்தா நல்லா இருக்காதுப்பா. ஏன்னா நம்ம வெளியே காட்டிக்க முடியாத சொந்தம். புரிஞ்சுக்கோ. வரேன் சார். வரேன் சார். அவர் அம்மாக்கு தவசம், அதனால கோயில அன்னதானம் பண்றோம். நீங்களா இருந்து சாப்பிட்டு தான் போகணும். போங்கம்மா போங்க. கொஞ்சம் வேகமா போட்டு வாங்க. பசிக்குதுப்பா. தம்பி சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் இப்படி வரீங்களா? எதுக்கு? அண்ணன் உங்களை கூட்டு வர சொன்னாரு. யோ, பசியில உயிர் போகுதியா? சாப்பிட்டு வரேன்னு உங்க அண்ணன் சொல்லுப்போ. அண்ணன் அவர் கையால உங்களுக்கு சோறு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவர் கையாலே சாப்பாடு போடுறாரா? அப்ப கறிமீன்லாம் அங்க கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். வாங்க. மெல் மெல். அம்மா. எதுக்கு இந்த அன்னதானம் தெரியுமா? உங்க அம்மா செத்து போன நாளுன்னு சொன்னாங்க. சாப்பிடு. எங்க அம்மா எப்படி செத்து போனாங்க தெரியுமா? எனக்கு எப்படிப்பா தெரியும்? சொல்லு. உன்கிட்ட சொன்னா செத்து போன அம்மா உயிரோட வந்துருவாங்களா? அது எப்படிப்பா முடியும்? முடியாதுல்ல. அப்ப சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. ஆமா, இவ்வளவு நாளா நீ இந்த ஊர்லயே இருந்த? இன்னைக்கு இங்க தேரா ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன். புத்திர இத பாரு, நான் ஒண்ணு பிறகு தெரியுமா? ஆமா, உன்னை யார் இப்படி கட் பீஸ் ஆக்குனது? என்னப்பா ஜவுளி கடையில வேலை பார்க்கற மாதிரி கேள்வி கேட்கறாரு இவரு. இத பாருங்க, சோத்த போட்டு நிறைய கேள்வி கேட்க கூடாது தெரியுமா? சாப்பிடு. கோவில் வாசல் முன்னாடி உட்காந்து பிச்சை எடுக்கிறதா உன் பொழப்பா? வயிற்று பொழப்புக்கா பிச்சை எடுக்கிறேன். மத்தவங்களாம் வீடு கட்டவா பிச்சை எடுக்கிறாங்க. நானே பெரிய குசும்ப தம்பி, எனக்கு மேல எகிருது சபாஸ். ஒரு பிச்சைக்காரனை சவிசமா உட்கார வச்சு சாப்பாடு போடுறேன். நான் கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? எதை பேசுறதா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசலாம். பேசிக்கிட்டே சாப்பிட்டா உடம்புல ஒட்டாதா? சாமி, யார் சாமி நீ? சாப்பிடு. யோசிக்காத சாப்பிடு. பொண்டாட்டி புள்ள யாரும் இல்ல நினைச்சு பாக்குறியா? மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தா, அவளை அடிச்சு வட்டி விட்டேன். ரெண்டாவது ஒருத்தைய சேர்த்துக்கிட்டேன். அவ இப்ப சோத்து கேளைய விட்டா. அதான் இப்படி டொய்யா மாதிரி ஆயிட்டியா? டொய்யாவா? பாலா போன பக்கவாத்தினால இப்படி கையும் காலும் இழுத்துக்கிருச்சு. அப்போ நீ முதல் பொண்டாட்டியும் புள்ளையும் தேடல? ஆத்தாவும் பிள்ளையும் என்னை மாதிரி எங்கேயா பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. பாவம். யாரு? அந்த அம்மாவும் அந்த பையனும். இப்போ உனக்கு தண்ணி குடுக்கலனா அது பாவமா புண்ணியமா? பாவம்பா. தண்ணி விடுப்பா தம்பி. இல்ல, புண்ணியம். ஏன்னா இப்போ உனக்கு நான் தண்ணி கொடுத்தனா நீ சாவறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். உங்க அப்பா நினைச்சு தண்ணி விடுப்பா. நினைக்கிறது என்ன? நீ அப்பனே தான்டா. ஏய் முருகேசா, நான் புள்ளடா. அடிச்சு துரத்துறேன்னு சொன்னி அண்ணலட்சுமி, அவ பெத்த புள்ளடாடா. ஊருக்கே இன்னைக்கு நான் சோறு வச்சேன், உனக்கு விஷத்தையும் சேர்த்து வச்சேன். நானும் தெய்வம் மாதிரி தான் நின்னு கொள்றேன். 25 வருஷம் உன்னை தேடி நின்ன, தனியா வந்து மாட்டின பாத்தியா? செத்த அம்மாவுக்கும் சாவ போற அப்பனுக்கும் சேர்த்து படையல் வச்ச ஒரே புள்ள நான் ஒருத்தன் தான். வருஷம் என் அம்மா செத்த நாள் அன்னைக்கு நிறைய தானம் தர்மம் பண்ணிருக்கேன்.
ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச தர்மம் தான் பெரிய தர்மம். விளையாடுற இடத்துல பொண்ணுங்களை கிண்டல் பண்றது தப்பு தான். பேப்பரை பார்த்துட்டு இந்தியா தங்கப்பதக்கம் வாங்கல, வெள்ளி பதக்கம் வாங்கல, நக்கல் அடிக்க தெரியுதுல. ஏழை பொண்ணுங்க எங்கடா போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க? விளையாட்டா பாருங்க, விளையாடுற பொண்ணுங்களை பார்க்காதீங்க.